அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் ஒரு பெண்ணின் எண்ணத்திலும் செயலிலும் நடத்தையிலும் தான் உள்ளது. ஏன் இவ்வாறான பாதிப்புகள் வருகின்றது என்று நாங்கள் பல உளவியல் ஆய்வுகள் செய்ததில் கண்டறிந்ததுதான் இது. சொல் அர்த்தம் என்பது வேறு, செயல் அர்த்தம் என்பது வேறு, செயல்படும் முறை என்பது வேறு. பெரும்பாலும் இதை பிரித்து பார்க்க தெரியாமல் மூன்றையும் ஒரே பார்வையில் செயல்படுத்தும் பொழுதுதான் தோல்வியை சந்திக்கின்றார்கள். பெரும்பாலான குடும்பங்களில் வளர்ச்சியே இல்லாமல் பல குடும்பங்கள் இருப்பதையும் பார்க்கின்றோம். குடும்ப உறவில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதையும் பார்க்கின்றோம். உறவினர்களிடம் இணைந்தும் இல்லாமல் இருப்பதையும் பார்க்கின்றோம். நிம்மதியாக வாழ முடியாமல் தினமும் ஏதாவது ஒரு சிக்கல், குழப்பம், பிரச்சனை என்று இருப்பதையும் பார்க்கின்றோம். ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று பார்த்தால் எண்ணத்தில், செயலில், நடத்தையில் உள்ள முரண்பாடுகள்தான். பழைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியாது, பிரித்து பார்க்கவும் தெரியாது, புரிந்து கொள்ளும் தன்மையும் இழந்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இழந்து விடுவார்கள். இவ்வாறாக ஒரு வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சூழலுக்கு தகுந்தாற்போல தன்னை மாற்றிக்கொள்ளவும் முடியாமல் ஒரே பார்வையில் செயல்படுவார்கள், பார்ப்பார்கள். தன்னைத்தானே வருத்தி கொண்டும் தன்னுடன் இருப்பவர்களினால்தான் தனக்கு இந்த நிலை, இந்த சிக்கல், இந்த பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டே வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்களே தவிர தன்னை மாற்றிக்கொள்ள முன் வரமாட்டார்கள். தொடர்ந்து இது போன்ற சுழற்சியில் இவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அனைத்தும் இருந்தும் ஒன்றும் இல்லாத அளவுக்கு அந்த குடும்பம் முடிந்து விடுகின்றது. அடுத்த தலைமுறை என்று ஒன்றும் இல்லாத அளவுக்கு கூட அந்த குடும்ப சூழல் தள்ளிவிடுகின்றது. இது போன்று வளர்ச்சிக்கு தடையாக செயல்படும் பழைய நினைவுகளின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டும் செயல்பட்டு கொண்டும் எண்ணங்களில், நடத்தைகளில் முரண்பாடுகளை கண்டறிந்து மறுசீரமைக்க இவர்களை இயல்பான நிலையில் வாழ, வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும், குடும்பத்தின் உறவினை மேம்படுத்துவதற்காகவும், சமூக சிந்தனையோடு இணைந்து வாழ்வதற்கான இவர்களுக்கு ஒரு மென்டார் தேவைன்னு சொல்கிறோம். அந்த மென்டார் இவங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறப்ப இவங்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட பாதிப்பு, குறை, நிறை, பற்றாக்குறை அதை அறிந்து இவர்களுக்கான அந்த சிகிச்சை என்று சொல்லக்கூடிய தெரப்பியூட்டிக்காக கொடுக்குறப்ப இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை இவர்கள் வாழ வழிவகுக்கும். என்ன சொல்கிறோம்னா, ஒரு பெண்கிட்ட ஆக்கும் சக்தியும் இருக்குது, அழிக்கும் சக்தியும் இருக்குது அப்படிங்கிறோம். அது எப்படி பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமோ ஒரு சிக்கலோ வர்றப்ப அந்த பெண் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தனக்குள்ளே அழுகிறாங்க, எனக்கு யாரும் இல்லைங்கிற நிலைக்கு போயிடுறாங்க, சங்கடப்பட்டுக்கிறாங்க, வேதனைப்பட்டுட்டு எனக்கு யாராவது ஒருத்தர் என்னோடய லைஃப் பார்ட்னரோ இல்லை எனக்குன்னு ஒருத்தங்க இருந்தால் என் பிரச்சனை தீந்துருமில்லன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறப்ப அவங்க எடுத்துக்கிற விதம் வேறையாக இருக்கும். அந்த உறவினர்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை லைஃப் பார்ட்னரோ இது எல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சேகரித்து வச்சுக்குவாங்க. தனக்கு ஒரு தேவையோ ஒரு பயன்பாடோ இருக்கிறப்ப நீங்கள் சொன்னதெல்லாம் சேகரித்ததை வச்சு உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே தான் நிறைய பெண்கள் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு அழுகிறாங்க. நான் இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு என்னோடய லைஃபு, என்னோடய உடல், மனம் வீணாக போயிடுச்சேன்னு அழுகிறாங்க. அப்போ ஏன் இந்த நிலை ஏற்படுதுன்னா, தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு வேணுங்கிறக்காக அந்த பிரச்சனையை அணுகும் முறையில் தவறு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் உளவியல்ல. ஒரு சிக்கல், அதாவது பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், இல்லை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிக்கலாக இருக்கலாம். அது ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாடகை கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கலாம், காலேஜோ ஸ்கூலோ படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஒரு ஃபீஸ் கட்டுற இதாக இருக்கலாம். இந்த அன்றாட செயல்களுக்கு கூட பணம் பத்தாதப்போ ஒன்று கடன் வாங்கி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழலோ, இல்லை இந்த உறவினர்கள்னு சொல்கிறோம், கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் வளர முடியல, அவங்க வச்சுருக்கிற பொருளாதாரம் மாதிரி நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க கூட ஒரு ஃபங்க்ஷனில் போய் இணைய முடியாது.
அப்போ அந்த ஃபங்க்ஷனை தவிர்த்துருவோம். இல்லையா, கடன் வாங்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். இப்போ மறுபடி பேர்டன் ஆயிரும். அப்போது இதுதான் ஒரு பெண்ணுக்கு வந்து அடுத்தடுத்த ஒரு இடி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழலில் தான் அந்த பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மறுத்துடுறாங்க. உறவினர்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் தன்னோட லைஃப் பார்ட்னர்னால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் வந்து குறைஞ்சி போயிடுது. அப்போ ஒரு கணவன் மனைவிங்கிறது வந்து ஒரு ஏர் பூட்டிய மாடு தான். 2 பேரும் ஒரு சின்ன மாடுன்னு பெரிய மாடு இருந்ததுன்னா வண்டி போகாது. ஒரு பக்கம் ஒன்று இழுத்துட்டு போகும், இந்த சின்னது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். ஏன் ஏர் மாடு கூட வந்து ஒரு திருமணமான பெண்ணையும் ஆணையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா 2 ஒரே ஃப்ளோவில் போகிறக்காக தான். அப்போ அந்த 2 பேரும் ஒரே ஃப்ளோவில் போகிறக்கு தான் இந்த வழிகாட்டுதல் வந்து ஒன்று இந்த பெண்கிட்ட வந்து அந்த நாலேஜ் இருக்கலாம், ஆண்கிட்ட இல்லாமல் இருக்கும். இல்லை ஆண்கள்கிட்ட நாலேஜ் இருக்கும், பெண்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு பொருளாதாரம் வந்துச்சுன்னா எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாது. அன்றைக்கு பிரச்சனையை அன்னைக்கு முடிக்கிறதுக்கு பார்த்துருவாங்க, சேமிப்பு இருக்காது. இதையெல்லாம் பார்த்து தான் இந்த மணி மைண்டு தியரின்னு கொண்டு வந்தோம். ஒரு பொருளாதாரம் வந்துச்சுன்னா எப்படி சேமிக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழணும், ஒரு உறவினர்கள் வந்து நம்மளை மதிக்கலைன்னா ஒரு பொருள் வாங்கியோ இல்லை நம்ம அந்தஸ்தை உயர்த்திட்டு அந்த உறவினர்கள் வீட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும்னா அந்த உறவினர்கள் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு என்றைக்காவது நம்ம மனசுக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோமானே இல்லை. அந்த உறவினர்களுக்கு மேலே நம்ம இருக்கணும்னு வீட்டில் சண்டை பிடிக்கிறோம், போராடுறோம், அழுகிறோம், கூப்பாடு போடுறோம், அதுக்காக எல்லா நிலைக்கும் போயிடுறோம். இதுதான் நம்மளோட வீழ்ச்சிக்கு காரணமாக போயிடுது. அப்போ ஒரு பெண் நினச்சாங்கன்னா சாதிக்கவும் முடியும், பாதிப்படையவும் முடியும். அப்போ சாதனை பெண்களாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் கண்டுபிடிச்சது மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் உமன் வெல்னஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி. ஒரு 100 ரூபா இன்றைக்கி சம்பாரிச்சிட்டு வந்தாலும் 20 ரூபா சேமிக்க முடியும். 1 லட்சம் ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தாலும் 50 லட்சம் ரூபா செலவு போக 20 லட்சம் செலவு பண்ணாலும் 80 லட்சத்தை சேமிக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால். இதுதான் சொல்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து பல இடையூறுகள் வரும்னு சொல்கிறோம். ஒன்று, கணவன் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு எனக்கு கொடுன்னு கேட்பாங்க. இல்லையா என் ஃப்ரெண்டு கேட்குறாங்க சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்பாங்க. இல்லை ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் வருதுன்னா அங்கே கொடுக்கணும். இப்படி பல பொறுப்புகளுக்கு வர்றப்ப நம்ம வந்து கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்புன்னு சொல்லிட்டு உதவி செய்கிறது வேறு, கடன் கொடுத்து வாங்குறதுங்கிறது வேறு. இது புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் வந்து கடன் வாங்கி லைஃப்பை அழிச்சிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாமல் குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் சிக்கலில் சிக்கிக்கிறாங்க. பெரும்பாலும் கணவன் மனைவி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் தான் அதிகமாக வரும். பணம் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பத்தலைங்கிற பிரச்சனை வரும், நம்மளுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லையேங்கிற எண்ணம் வரும். ஆனால் அந்த எப்படி சூழலை சமாளிக்கிறதுங்கிறது தெரியாது. அந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு தான் ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பின்னு நம்மளோட மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்துட்டு வரோம். இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாதனால தான் அவங்கவுங்களோட ரூட்டில் போகிறாங்க. கடைசியில் கடன் வாங்கிட்டு கடனில் வேதனைப்பட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. லைஃப் வந்து கேள்விக்குறி மாதிரி நின்றுக்குது. தொடர்ந்து டெய்லி பிரச்சனைகள் வர்றப்ப தான் தூக்கம் இல்லாத பிரச்சனை வரும், பயம் வரும், பதட்டம் வரும். அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் தடைபடு, இயல்பான முறையில் இருக்க முடியாது, அதிகமான கோபங்கள் வரும், எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. ஒரு சுமூகமான நிலையில் இருக்க முடியாத சூழல் ஏற்படுறப்ப தான் ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டுரும். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான முறையில் வாழ்வதற்கான ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.